எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ரிஜெக்ட் ஆன ஓ யூசிக்கு, அதாவது ஸ்மெல். உண்மை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரியுமா பார்க்க போறோம்? இவங்களுக்குள்ள சண்டை வரணும்ன்ற மாதிரி பிக் பாஸே கொளுத்தி போட்டிருக்காருங்க. அப்படி என்ன கொளுத்தி போட்டாருன்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்போ பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, திவாகரையும் விஜய் பார்வதியும் கூப்பிட்டு பேசுறாரு. சண்டைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். என்ன டாஸ்க்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கான்னு கேட்குறாரு. ஏன் பிக் பாஸ் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதாவது சும்மா பிக் பாஸ் கூப்பிட மாட்டார்ல, அதனால இவங்க ரெண்டு பேருமே ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல, நாங்கள் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுறது தப்பா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு எப்படி ஃபில்டர் பண்ண சொன்னேன்ற மாதிரி கேட்குறாரு. உடனே திவாகர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஸ்மெல்லு வருதான்னு பார்க்கணும், டேஸ்ட்டை வச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும், இது எல்லாத்தையும் வச்சு தான் ஃபில்டர் பண்ண சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாம் திவாகர், அப்படி தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு கேட்டகரியா, அதாவது வந்து இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்காக அப்படி தான் ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில இதில் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கலாம், அதுக்கு கூட நீங்கள் ஓகே பண்ணால் தப்பு கிடையாது. இதை தாண்டி 5மே கரெக்டாக இருக்கலாம், ஆனால் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக படலாம், இல்லை இதில் வேற ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சா கூட ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அதாவது நீங்கள் எப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுங்க, இப்படி தான் ரிஜெக்ட் பண்ணோம், அப்படி தான் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாதுன்னு பிக் பாஸ் இவங்களுக்கு சொல்றாரு. இதை தாண்டி இப்படி பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பிக் பாஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்றாரு. பிக் பாஸ், நான் இதை தான் அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் புரிஞ்சுக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, காலையில் பேசியிருப்பாங்க, சிலர் லைவ்ல அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, நான் பார்க்கல, ஆனால் மற்றவங்க பார்த்து சொன்னதை நான் கேட்டேன். அது என்ன தெரியுமா, விஜய் பார்வதி இந்த டாஸ்கை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கனி நம்ம இடத்துல இருந்தா அவங்க இப்படி சாதகமாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க, நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அதாவது வினோத் அண்ணனை ஜெயிக்க வச்சா எனக்கு ஃப்ரீ பாஸை தரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வினோத் அண்ணன் தான் நம்ம வேணும்ட்டே செலக்ட் பண்ணலாம். அது ஏமாத்தாட்டம், நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது ஏமாத்துற மாதிரி. அதாவது வினோத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கிளாஸை கொண்டு வந்தாலும், அந்த பாட்டிலை கொண்டு வந்தாலும் வினோத்தை மட்டும் இவங்க ஓகே பண்ணுவாங்க, மற்றவங்கள்ட்ட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி விளையாடலாமான்ற மாதிரி விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, திவாகர் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா திவாகர் அதை ஏத்துக்கவே இல்லை. விஜய் பார்வதி அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, அது நம்ம இப்படி பண்ற மாதிரி தான் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோமோ கரெக்டா பண்றோம்ல, முத நாள் எப்படி கரெக்டா பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணணும்ன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சரி, நான் அதுவும் சரிதான், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலான்ற மாதிரி விஜய் பார்வதி அப்ப ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் அதெல்லாம் கேட்டிருக்காரு போல, இவங்க பேசினதெல்லாம் கேட்டிருக்காரு. ஆமா, பிக் பாஸ் எல்லாத்தையும் கேட்பார்ல, அவர் கேட்டிருக்காரு. சரி, இவங்க மைண்டுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்தை பண்ண வைக்கலான்றதுக்காக பிக் பாஸ் காய் நகர்த்துறாரு. அதாவது பிக் பாஸ் இருக்கார்ல, இந்த 5 வச்சு தான் நீங்க ஃபில்டர் பண்ணணும், இல்ல நீங்க விருப்பப்பட்ட அளவுக்குலாம் ஃபில்டர் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப விஜய் பார்வதி வெளிப்படையாவே கேட்டாங்க, நானும் திவாகரனும் காலையில பேசணும், அப்ப நான் இந்த விஷயத்த சொன்னேன், அண்ணன் தான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா, அதெல்லாம் முடியவே முடியாதுமா, நேர்மன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா நீங்க சொல்றது மூலியமா நாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் பிக் பாஸ், நாங்க நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணலான்றதை யோசிக்கிறோம், யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிக் பாஸே நீங்க எப்படின்னா ஃபில்டர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரை இவங்க ரிஜெக்ட் பண்றது மூலியமா ஒரு பிரச்சனை வரணுன்றதுக்காக பிக் பாஸே இந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும் போல. நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்ப்போம்.